டே கரீனா, உனக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? ரேங்க் புஷ் பண்ணலான்னு உள்ளே வந்தோம், அது ஒரு தப்பாடா? டே ஹேக்கர்லாம் கூட்டு வச்சு ப்ளே பண்ணுறீங்களாடா? நாங்கள் ஹேக் போட்டு ப்ளே பண்ணால் எங்கள் ஐடி சஸ்பெண்டில் போடுவோம், இல்லைனா தூக்கி பிளாக் லிஸ்ட் போடுவேன். அதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க தாயலி பையன் பண்ணிட்டுறான். இவனை என்னடா பண்ண போகிறீங்க? டே உமால இதெல்லாம் கேமாடா தாயலி. ரீஜியன் புஷ் பண்ணுற மேட்ச்சை விட்டு எங்கள் மேட்ச்சில் எப்படா கனெக்ட் ஆன ஹேக்கர்? டே இதில் என்னை நம்பி தானே எங்கள் டீமிட்டே இருந்துச்சு. நீ என்னடா இப்படி பண்ணுற? ஊசி இருந்ததுனால தப்பிச்சுட்டா ஹேக்கரு. நீலாம் என்னடா திங்கிற? சோத்த திங்கிற, வேறு என்னடா திங்கிற? இந்த இடத்துல எல்லாமே செத்துட்டாங்க. நான் போய் சரி ரிவே பண்ணலான்னு கார் எடுக்க போனால் நம்ம டீம்மேட் எல்லாம் இங்கே டோக்கன் எடுத்துகிட்டு போகிறேன் சொன்னேன். டே அவனா போட்ட போகிறான்னு. அப்பன்னு பார்த்து இங்கே ஹேக்கர் லெவலுக்கு பாருங்க என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். எங்கள் அம்மா அவனுக்கு என்னன்னா பெத்தாலும் என்னன்னே தெரில. இங்கே பாருங்க என்ன அடி போடணும். ஒரு டிஓ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் முடிச்சு விட்டான் தாயலி. நாங்கள் எங்களால் முடிஞ்சிட்ட பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்லாம் அடித்தோம். இந்தமாதிரி ஹேக்கர் பார்த்தீங்கன்னா கரீனாவை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்னு யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அவங்க பற்றி கமெண்டில் கழுவி ஊற்றுங்க. போமாலாம் தூங்க